ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக போடுங்க ப்ரோ அச்சீவ்மெண்ட் வீடியோன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் ஒரே வீடியோவில் போட்டுருக்கேன். கைஸ் உங்களுக்காக கைஸ் முடிஞ்ச அளவு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறலாம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஒரு வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க ப்ரோ அதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அச்சீவ்மெண்ட்டை பாருங்கள், பிளேஸ் மேக்கர்னு இருக்குது. இது எப்படின்னா கைஸ் நீங்கள் டாப் 10 வரணும் கைஸ். சர்வே பண்ணி பிஆரில் டாப் 10 100 வாட்டி வந்து என்னால் இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், டாமினேட்டர். இது எப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு இனிமேல் கொள்ளணும். ஃபைனல் சர்வேவரை கிளிக் பண்ணணும் கைஸ். அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், பெஸ்ட்டு பேல். இது அசிஸ்ட்டு இல்லைனா ஹெல்ப் பண்ணணும் டீம் மட்டும் 300 வாட்டி. இந்த அச்சீவ்மெண்ட் ரஸ்லர். இது க்ளோஸ் ரேஞ்சில் 2-3 இனிமே கில் பண்ணணும் கைஸ். அதான் ஆப்பனன்ஸ்ன்றது பாருங்கள். இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸில் கண்டினியூஸாக டபுள் கில் அடிக்கணும் கைஸ். இது 300 வாட்டி அடிக்கணும். இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸில் ஃபஸ்ட்டு எலிமினேட் நீங்கள் எடுக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு கில் நீங்கள் பண்ணணும் கைஸ். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், நீங்கள் சோலோ பிஆரில் இனிமே கில் பண்ணணும் கைஸ். ஆனால் லாஸ்ட் வரை நீங்கள் சர்வே பண்ணக்கூடாது, இறையிலே அவுட் ஆகணும் கைஸ். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், ஷார்ப் ஷூட்டர். இது நீங்கள் லாங் ரேஞ்சில் இனிமே கில் பண்ணணும் கைஸ். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங் ரேஞ்சில் அடிச்சு கில் பண்ணுங்கள். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், நீங்கள் இதில் சோலோ போங்க. சோலோ போய்ட்டு மில்லில் ஒரு கில் அடிச்சிங்கன்னா பிக்கில் ஒரு கில், கிளாக்டவுட்டில் ஒரு கில்லுன்னு ஒரு 5 இடத்துல கில் அடிங்க. இது முடிச்சிடும் கைஸ். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், நீங்கள் சோலோ போட்டு ஜோனுக்குள்ளே சர்வே பண்ணுங்க கைஸ். ஜோனுக்குள்ளே இருக்கணும். ஜோன் மூவ் ஆகும்போது ஜோனோடய போய் ஒரு 20 HP கம்மியாக இருக்கும் போது நீங்கள் சோனோட்டு வெளில போகணும் கைஸ். அப்போ தான் அது முடியும். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், இது 50 வாட்டி சோலோட்டை பண்ணணும். இந்த வெட்டிங் மிஸ்ஸில் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணுவீங்க அதுதான். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், கிரனைட்டை யூஸ் பண்ணி ட்ரிபிள் கில் அடிக்கணும் கைஸ். இது கிரனைட்டை யூஸ் பண்ணி ஏஸ் அடிக்கணும் கைஸ். 4 கில் அடிக்கணும். சிஎஸ்ல ட்ரை பண்ணுங்க. கிராப்பிங் ஃப்ரீ அண்ட் சீன் இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் வந்து 100 ஹெட்ஸாக அடிக்கணும் கைஸ். அது எப்படின்னா 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் 2 ஹெட்ஸாக அடிக்கணும். 2 இனிமேல் நாட்டு வரணும். அது மாதிரி நீங்கள் 100 வாட்டி பண்ணால் அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும் கைஸ். இது ஹெட்ஷாட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அதை லீட் ஆஃப் த ஜோன் இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேண்ட் ஆன உடனே ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கில் எடுக்கணும் கைஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் இறங்கின உடனே ஒரு இனிமே கில் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிவ்யூ ஆகி வந்தாலும் இருக்கலாம் கைஸ். இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் போகலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரனைட்டை வச்சு 2 இல்லை 3 இனிமே நாட்டு வரணும் கைஸ். அது மாதிரி 80 வாட்டி பண்ணணும். இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி ஈஸியாக முடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்ஆர் போங்க. பிஆர் போகிறதோட சிஎஸ்சில் போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து கிரனைட் யூஸ் பண்ணிடலாங்க, ஈஸியாக முடிக்கலாம் கைஸ். கைஸ் இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டாப்னு இருக்குது. இது நீங்கள் இப்போ பிஆராங்கிற மேட்ச் போனீங்கன்னா அந்த மேட்ச்சில் அதிக எலிமினேஷன் பண்ண இனிமேல் நீங்கள் கில் பண்ணால் முடிச்சிடும் கைஸ். இது இப்போ நீங்கள் போகிற மேட்ச்சில் ஒருத்தர் அதிக கில் அடிச்சிருப்பான். அவனை நீங்கள் முடிச்சிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும் கைஸ். இது மாதிரி 150 வாட்டி முடிக்கணும். இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆனை ஃபார் ஆனைன்னு இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு இனிமே கில் பண்ணியிருப்பான். அதே இனிமே நீங்கள் திருப்பி கில் பண்ண கைஸ். இது பிஆர்லேயும் முடிக்கலாம், சிஎஸ்லேயும் முடிக்கலாம். நான் பிஆரில் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். நீங்கள் சிஎஸ் போனீங்க ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மைவே ஆர் அவுட் ஆஃப் த ஹைவேன்னு இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த இடத்த சுற்றி ஒரு 5 கிலோ இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் டவரில் இறங்குனீங்கன்னா அந்த இடத்த சுற்றி 5 கிலோ அடிச்சிங்கனாலே இது ஈஸியாக முடிச்சிடும் கைஸ். இப்போ அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், டாப் நாட்ச் ஹெல்ப்னு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமெட் நாக்கில் இருக்கிற உங்கள் டீமெட்டை நீங்கள் ஹீல் பண்ணி விட்டா போதும் கைஸ். நீங்கள் ஹீல் பண்ண உடனே அவர் இன்னொரு எனிமே அடிச்சு டவுன் பண்ணணும். அது மாதிரி பண்ணால் அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும் கைஸ். இல்லை ஈஸியான அச்சீவ்மெண்ட்ஸ்னா. அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், ஏஞ்சர்ஸ் கிரேஸ்ன்னு இருக்குது. இது எப்படின்னா ஒரே மேட்ச்சில் நீங்கள் 3லேருந்து 4 ரிவ்யூ பண்ண வரணும்னு நினைக்கிறேன். அதான் கைஸ், ரிவ்யூ பண்ணுற அச்சீவ்மெண்ட் அது ஈஸியாக முடிக்கணும். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லாயல் சைடு கிக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஈஸியான அச்சீவ்மெண்ட் தான் கைஸ். நீங்கள் இப்போ பிஆர் ஆகிட்டு போனீங்கன்னா 4 அசிஸ்ட் கொடுக்கணும் கைஸ். நீங்கள் ஒரு இனிமையை கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து உங்கள் டீமெண்ட் அடிச்சிட்டாருன்னா அது அசிஸ்ட் தான் கைஸ். அப்படி தான் முடிக்கணும் அது. இப்போ அடுத்து பாருங்கள், டீப் பாக்கெட்ஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான அச்சீவ்மெண்ட் தான் கைஸ். இப்போ சிஎஸ்ஆரில் அவங்க டீமெண்ட்டு க்ளோவில் வேணும் வெஸ்ட்டு வேணும்னு கேட்பாங்களே, அதை வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும் கைஸ், ஈஸியாக முடிச்சிடும். இது 80 வாட்டி கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான அச்சீவ்மெண்ட் தான் கைஸ். இப்போ பிஆர் ரேங்கில் உங்கள் டீமெண்ட் அவுட் ஆகிட்டாருன்னா நீ ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்க ஹார்ட்டில் போய் ரிவ்யூ பண்ணீங்க தெரியுமா, அவ்வளோதான் கைஸ். அது மாதிரி 300 வாட்டி பண்ணாலே இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும் கைஸ். அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், ஐ காட் யூன்னு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமெட்டை இனிமே அடிப்பான்ல அந்த இனிமே நீங்கள் அடிச்சு நாட் பண்ணணும் கைஸ். அது மாதிரி 100 வாட்டி முடிச்சிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், ஹீரோ நெவர் டைஸ்ன்னு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் 2ல் உங்கள் டீமெட்டு 3 பேர் அவுட் ஆக நீங்கள் மட்டும் இருப்பீங்க தெரியுமா. எனிமே டீமில் 2 பேரும் 3 பேர் இருப்பாங்க கைஸ். அப்போ நீங்கள் அடிச்சு வகையில் முடிச்சிங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும் கைஸ். 80 வாட்டி முடிக்காது.
அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், கனெக்ட் த வேர்ல்டு. இது வந்து யாருன்னா ஒரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பிடிச்சிரு கைஸ். நான் இடம் முடிச்சிருப்பீங்க, தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இதை பாருங்கள், லைக் மீ லவ் மீன் இருக்குது. லைக் மீனும் இருக்குது, லைக் போடுறது கிடையாது. நீங்கள் மேட்சில் உடம்பு இனிமையை அடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு சிம்பிள் மாதிரி ஆடுதுமா, அதை கிளிக் பண்ண குட் ஜாப் அப்படின்னு வரும் கைஸ். அது வந்து உங்களுக்கு உங்கள் டீம் மட்டும் கொடுக்கணும். அது மாதிரி 5000 ரூபாய் பண்ணால் லட்சம் முடியும் கைஸ். ஒரு 4 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 4 அச்சீவ்மெண்ட்ஸை முடிச்சாலே 1800 பாயிண்ட் எடுக்கலாம் கைஸ். அந்த 4 அச்சீவ்மெண்ட்டும் ஈஸியாக அச்சீவ் பண்ணால் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமா பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கேஸ். இதில் ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம், நோ ஸ்டாப்பிங் மீன் இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா 6000 கில் அடிக்கணும் கைஸ். 6000 கில் அடிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் ஆகும். அது நீங்கள் மேட்ச் நிறையா ப்ளே பண்ணால் தான் அது இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் மட்டும் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரே அச்சீவ்மெண்ட்டில் பாருங்கள் 450 பாயிண்ட்ஸ் கைஸ். ஒரே அச்சீவ்மெண்ட்டில் 450 பாயிண்ட்டு கைஸ். அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம், இந்த அச்சீவ்மெண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கிற அச்சீவ்மெண்ட் கைஸ். இது எப்படின்னா 1500 எக்ஸ்ட்ரா அடிக்கணும். 1500 எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிச்சு இனிமேல் டவுன் பண்ணணும் கைஸ். அப்போ தான் கணக்கு எடுப்பாங்க. 1500 எக்ஸ்ட்ரா அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிக்கிற பிளேயராக இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். இதுக்கும் அதே மாதிரி 450 பாயிண்ட்ஸ் தராங்க கைஸ். அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், இது MVP மாஸ்டர் மைண்டன் இருக்குது. இது எப்படின்னா நீங்கள் சிஎஸ்ல 400 MVP எடுக்கணும் கைஸ். இதுக்கும் அதே மாதிரி 450 பாயிண்ட்ஸ் தராங்க. MVP நீங்கள் மோஸ்ட் கில்ஸ் அடிக்கணும் கைஸ். நம்ம பார்த்தா 3 அச்சீவ்மெண்ட்டு ஒரே இதில் முடிக்கலாம். நீங்கள் சிஎஸ் ரேங்கடே அதிகமாக ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6000 கில் அடிச்சிடலாம். 6000 கில்ல 1500 எக்ஸ்ட்ரா அடிச்சிடலாம் கைஸ். நீங்கள் 400 MVP எடுத்துடலாம். எல்லாமே ஒரே மேட்சில் முடிச்சிடலாம் கைஸ். ஒரே இதில் நீங்கள் சிஎஸ் ரேங்கை மட்டும் அதிகமாக ப்ளே பண்ணுங்கள், சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் அடுத்த அச்சீவ்மெண்ட் பாருங்கள், போயா லெஜெண்ட்னு இருக்குது. இது நம்ம பார்த்தா 3 அச்சீவ்மெண்ட் நம்ம ப்ளே பண்ணி கில் அடிக்க எக்ஸ்ட்ரா அடிக்கும், அது மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஆனால் இது எப்படி நம்ம 300 போய் அடிக்கணும் கைஸ். பிஆர் ரேங்கில் 300 போய் அடிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான அச்சீவ்மெண்ட் தான் கைஸ். இது விளாட்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஸ்குவாட் இருக்கும் கைஸ். இல்லை நீங்கள் சோலோ விளாடுறீங்கன்னா விளாடலாம். பிஆரில் 300 போய் அடிக்கணும் கைஸ். இதுக்கும் அதே மாதிரி தான் 450 பாயிண்ட்ஸ் தராங்க. இதுக்கு நம்ம 4 அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் கைஸ். இந்த 4 அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் முடிச்சிங்கனாலே 1700 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், இதுவரையும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி